சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. இதான் சார் நடந்துச்சு. என்ன சார், நீங்களும் ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறீங்க? ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் நிஜமா இருக்குமா? ஈஸ்வரியோட அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. இவளை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்க்கணுங்கிறது தான் அவளோட அப்பாவோட ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறதுக்காக ஒருவேளை அந்த ஆளே பேய அலைஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு. சார், அவன் எனக்கு மரண பயத்தை காட்டிட்டான் சார். அவனை சும்மா விடக்கூடாது சார். டேய் டோமரே, பேய் என்னடா பண்ண முடியும்? அவன் ஆசையை நிராசை ஆக்கி விடும் தல. சார், இந்த புல்லட்டை கொண்டு அந்த பழிய ஈஸ்வரி மேல போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கணும் சார். இன்னைக்கே இவனை என் கையாலே கொன்னுறேன் சார். என்ன தடுக்காதீங்க சார். சும்மா அவசரப்படக்கூடாது. எப்பவுமே தப்பு இல்லாம பண்ணணும். ஈஸ்வரி 2 நாளா வீட்டை விட்டு வெளியிலே வரல. இன்னைக்கு அவ வெளியில வரலங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி இருக்கு. இப்ப நாம அவசரப்பட்டு இவனை கொன்னோன்னு வச்சுக்க, இவன் செத்து போன நேரத்துல ஈஸ்வரி வீட்டுல தான் இருந்தான்னு சாட்சியோட நிரூபிச்சு ஈஸியா தப்பிச்சிருவான். அதனால இப்ப இவனை நம்ம பொறுமையா தான் கொல்லணும். ஈஸ்வரி நாம மாட்டி விடணும்னு உணர்ச்சி வசப்பட்டா மட்டும் போதாது, புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். ஈஸ்வரிய நாளைக்கு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வர வச்சு அதே நேரத்துல இவனை கொலை பண்ணி கரெக்டா ஈஸ்வரி ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்து ஈஸ்வரி சார்பா கோர்ட்ல வாதாடினா கூட அவளை அந்த தண்டனையில இருந்து காப்பாற்றவே முடியாது. அது சரி சார், ஈஸ்வரிய இங்க எப்படி சார் வர வைக்க முடியும்? டேய், நம்ம விஜய் இருக்கான்ல, அவன் மூலமா தான் ஈஸ்வரிய வெளியே வர வைக்க போற. இங்க பாரா, காலையில அவனை ரெடியா இருக்க சொல்லு. சரி சார். புல்லட் குமார், இதுதான் உனக்கு வாழ்க்கையில கடைசி ராத்திரி. நாளை காலையில சூரிய உதிக்கும் போது நீ இருப்ப. ஆனா அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ அஸ்தமனம் ஆயிடுவ. பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மம். குட் பை. பாயையா சொல்றத வச்சு பார்த்தா நம்ம பொங்கலுக்கு போனப்போ புல்லட் குமார மயக்கமா மார்க்கெட்ல இருந்து ரவுடிங்க வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கானுங்க. ஆனா கிராமத்துல இளநீ விக்கிறவன் மாதிரி வேஷம் போட்டு வந்து அத்தைய கொலை பண்ண பார்த்தவன் புல்லட் குமார் எழுதின மாதிரி ஒரு லெட்டரை வீசிட்டு போனானே. அப்படின்னா அந்த லெட்டருக்கும் புல்லட் குமாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புல்லட் குமாரை வச்சு நம்மள லாக் பண்ண யாரோ பெருசா பிளான் பண்றாங்க, அது மட்டும் நிச்சயம். ஈசு, ஈசு. சின்னையா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒன்னும் இல்ல சின்னையா. ஈசு, எதையும் யோசிச்சு உன் மனசை போட்டு நீ குழப்பிக்காத. படிப்புல கவனமா இருந்து அதை படி.
இங்க பாரு ஈசு, எதுவா இருந்தாலும் பரீட்சையை நல்லபடியா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ம் சரிங்க சின்னையா. ம். ஈஸ்வரி, அழகு, என்னடா அபி தூங்கிட்டாளா? அத்தை, ஆமாம்மா. நீங்க ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? கூப்பிட்டு இருந்தா நானே கீழே வந்திருப்பேன்ல. எங்க ஈஸ்வரி, நான் கேட்டா கூட அக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் மருமகளுக்கும் மகனுக்கும் என் கையாலேயே நானே கொடுப்பேன்னு சொல்லி அவங்களே எடுத்துட்டு வராங்க. என்னத்த நீங்க? சித்தப்பு, ரம்சு, நீங்க 2 பேரும் தூங்கலையா? இல்ல அழகு, நம்ம ஈஸ்வரி தூங்காம படிக்கிறதுக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு நானும் ஓ சித்தியும் ரம்யாவும் வந்தோம். என்ன சக்தி சார், எதுக்கு உங்களுக்குலாம் கஷ்டம்? எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா, டெய்லியும் தான் நைட்டு தூங்குறோம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்காக கண்முழிச்சு உன் கூடவே இருக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்லம்மா. நீ படி ஈஸ்வரி. சரிங்க சார். நீங்க டீ குடிங்க. ஆ, இந்தாங்க, ரம்யா எடுத்துக்கோ. அபி இங்கே தூங்கிட்டாளா? ஆமா சித்தி. ஏன் மாம்சு, ரூம்ல போய் படுக்க சொல்ல வேண்டியதானே? எவ்வளவு நேரம் நீ இங்கே உட்கார்ந்திருப்ப? உனக்கு கால் வலிக்க போகுது மாம்சு. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது ரம்சு. சரி துர்கா, வா அப்படி போய் உட்காரலாம். ம். என்ன கேட்டா நீங்க எல்லாரும் போய் படுத்து தூங்கலாம். எதுக்காக நீங்களும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டேய், நீ சும்மா இருடா. ஈஸ்வரி படிக்கட்டும். ம், நீ படிமா. ஈஸ்வரி IPS ஆகணுங்கிறது தான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட கனவாவும் இருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. படி. ஆமா ஈஸ்வரி, நீ படி. சரிங்க துர்கா மேடம். ஏங்க, எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எலி புழக்க எதுக்கும் காயுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈஸ்வரி IPS ஆகிறதுக்காக கண் முழிச்சு படிக்கிறா. நாம ஏன் வீணா கண் முழிச்சிட்டு இருக்கணும்? அவங்கதான் எல்லாரையும் போய் படுன்னு கெஞ்சுறாங்கல்ல, வாங்க போய் படுக்கலாம். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. வாழ்நாள் பூரா நாம சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ஒரு நாள் தூக்கத்தை நாம தியாகம் பண்ணி தான் ஆகணும்.